Good morning students. Last week we learned about five kingdom classification. Okay, five kingdom classification propose பண்ணது யாரு? RH Whitaker ஒரு அமெரிக்கன் taxonomist. Okay, இதில் வந்து இதோட மெரிட்ஸ் பார்த்தோம், then demerits பார்த்தோம். Now we go to bacteria. What is mean by bacteria? Yeah, bacteria is a unicellular organism. It can be seen only microscope. Okay. தென் பார்த்தீங்க இப்போ பால் வந்து எப்படி வந்து மில்க் வந்து கடை கன்வெர்ட் ஆகுது தெரியுமா? யா, இது சேஞ்சுக்கு வந்து என்ன காரணம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா தட் மில்க். தட் பாக்டீரியா நேம் இஸ் லாக்டோபேசிலஸ் லாக்டேஸ். ஓகே, இந்த பாக்டீரியா தான் கார்டில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி ஆன் 1829 C.G. Ehrenberg coined the term bacterium. இந்த நேமை காயின் பண்ணுறது யார்? C.G. Ehrenberg அப்படிங்கிறவங்க. தென் 1884ல் கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸ்டு கிராம் ஸ்டைனிங் மெத்தட். கிராம் ஸ்டைனிங் மெத்தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பாக்டீரியா இஸ் டிஃப்ரென்ஷியேட் அண்டர் த கிராம் ஸ்டைனிங் மெத்தட். பாக்டீரியா வந்து டிஃபர் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகே, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்ட்டு இதை வந்து நம்ம கம்மிங் லெசன்ஸில் பார்க்கலாம். தென் டேவிட் H. Berkey published first edition of Bergey's manual. Bergey's manual வந்து பப்ளிஷ் பண்ணவங்க பேர் பார்த்தீங்கன்னா டேவிட் H. பெர்ஜி அப்படிங்கிறவங்க. தென் 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் டிஸ்கவர்ட் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 1928ல் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ங்கிறவங்க. தென் 1952 ஜோஷுவா லேடர்பர்க் discovered of plasmid. Okay, bacteria. What is bacteria? Bacteria are prokaryotic unicellular ubiquitous microscopic organisms. Okay, the study of bacteria is called bacteriology. Bacteria பற்றி ஸ்டடி பண்ணுறது பேர் வந்து bacteriology. Bacteria were first discovered by Dutch scientists. யாரை வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக். எப்போ அப்படின்னா 1676. Okay, were called animal killers. Okay, now we go to general characteristic features of bacteria. They are prokaryotic organisms and lack nuclear membrane and membrane bound organelles. இது வந்து ஒரு prokaryotic organisms. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தெளிவான வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஓகேவா? தென் இதில் பார்த்தீங்கன்னா த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ். இதில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பேர் சொல்கிறாங்க? அதை நியூக்ளியாய்டு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு நேம் வந்து ஜீனோஃபோர், தென் இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். செல்வால் வந்து எதனால் அதோட செல்வால் எதால் வந்து கவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸு அந்த ப்ரோட்டீன்ஸ் புரதம் மூலமாக வந்து கவராக இருக்குது. தென் மோஸ்ட் ஆஃப் தம் லேக் குளோரோஃபில், ஹென்ஸ் தே ஆர் ஹெட்டிரோட்ராஃபிக். இப்போ குளோரோஃபில் இருக்காது, அதனால் என்ன சொல்லுவாங்க? ஹெட்டிரோட்ராஃபிக் சொல்கிறாங்க. ஆனால் பட் சம் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் பொசஸ் பாக்டீரியோ குளோரோஃபில். ஆனால் சில பாக்டீரியாஸ் எப்படி இருக்குன்னா அதுக்கு தேவையான ஓன் ஃபுட்டை வந்து அதே ரெடி பண்ணிக்குது. ஓகே, தே ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி. என்னென்ன மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா பைனரி ஃபிஷன் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது. தே எக்ஸிபிட் வேரியேஷன்ஸ் விச் ஆர் டியூ டு ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் இஸ் அச்சீவ்டு த்ரூ த கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன். இதெல்லாம் வந்து என்ன ரீகாம்பினேஷன் மெத்தட்ஸ் என்னெல்லாம்னா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன். இதை பற்றின டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இனி வந்து பின்னாடி வரப்போகிற லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் கோ டு பாக்டீரியல் ஷேப். காக்கஸ் ஷேப், தென் பேசிலஸ், ஸ்பைரிலம் மீன்ஸ் இந்த மாதிரி கர்வ் டைப்பில் இருக்கும். தென் விப்ரியோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ஷேப்ஸ். தென் ஃப்ளாஜெல்லா, இது பேஸ்ட் ஆன் ஃப்ளாஜெல்லா மீன்ஸ் இட் கேன் மூவிங். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒன் பிளேஸ்லேருந்து ஒன் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ளாஜெல்லா. அது சிங்கிள் சைடில் இருந்துச்சுன்னா மோனோட்ரைக்கஸ், சிங்கிள் சைடில் நிறைய அதாவது மெனி ஃப்ளாஜெல்லாஸ் இருந்துச்சுன்னா லோஃபோட்ரைக்கஸ். தென் ரெண்டு எண்ட்லேயும் இந்த மாதிரி ஃப்ளாஜெல்லா இருந்துச்சுன்னா ஆம்பிட்ரைக்கஸ். ஓகே, சுற்றி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
பெரிட்ரைக்கஸ் அண்ட் ஃப்ளாஜெல்லா இல்லைன்னா ஏட்ரைக்கஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? தென் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியல் செல். பேக்டீரியல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஏன்னா அதோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், த பேக்டீரியல் செல் ரிவீல்ஸ் 3 லேயர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் கேப்சியூல் அண்ட் கிளைகோகாலிக்ஸ், செகண்ட் ஒன் செல் வால் அண்ட் தேர்ட் ஒன் சைட்டோபிளாசம். ஃபர்ஸ்ட் ஒன் capsule, that means glycocalyx. Some bacteria are surrounded by a gelatinous substance which is composed of polysaccharides or polypeptide or both. Okay, bacteria cell எப்படி இருக்கும், இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா capsule அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த capsule எப்படி இருக்கும், இதை பற்றி எப்படின்னா ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு மாதிரி வளவளப்பான கொலகொலப்பான திரவம் மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படி, இது வந்து எதனால் கம்போஸாக இருக்குன்னா பாலிசாக்ரைட்ஸும் வந்து பாலிபெப்டைட் மூலமாகவும் இருக்கலாம், இல்லை போத் ரெண்டும் இருக்கவும் செய்யலாம். இந்த திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ் bound tightly to the cell wall is called capsule. Then it protects cell from desiccation and antibiotics. Their sticky nature helps them to attach the substrates like plant root surfaces, human teeth and tissues. It helps to retain the nutrients in bacterial cell. அந்த நம்ம சொன்னோமே அந்த ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ், அது வந்து எந்த ஸ்டிக்கி நேச்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹோஸ்ட் செல்லோட அந்த ரூட் சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அது ஈஸியாக வந்து அதில் போய் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா செல் வால். The bacterial cell wall is granular and it's rigid. Okay, then it provides protection and gives shape to the cell. இந்த செல் வால் தான் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு ஷேப் தருது. The chemical composition of cell wall is rather complex and is made up of peptidoglycan or mucopeptide. செல் வாலோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதோட மேடப் ஆகிருக்குன்னா peptidoglycan or mucopeptide. Okay, then uramic acid and peptide chain of 4 or 5 amino acids சேர்ந்த மாதிரி இருக்கும். Then one of the most abundant polypeptide called purine is present and it helps in the diffusion of solutes. அந்த செல்வாலில் உள்ள அந்த கரைப்பொருட்கள் வந்து solutes, அந்த செல்வாலில் உள்ள அந்த கரைப்பொருட்கள் வந்து டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த பாலிபெப்டைட், இந்த போரிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் பிளாஸ்மா மெம்பரேன். த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து லிப்போப்ரோட்டீங்கிற ஒரு என்சைமால் வந்து கவர் ஆகிருக்கு. தென் இட் கண்ட்ரோல்ஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ் அண்ட் அயான்ஸ். இது வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் மாலிகூல்ஸோ ஒரு அயான்ஸை வந்து அந்த பிளாஸ்மா மெம்பரேனில் என்டர் ஆகிறதுக்கு இது வந்து எப்படி ஆகுனா கண்ட்ரோல் பண்ணுது. த என்சைம்ஸ் இன்வால்வ் இந்த இதில் உள்ள என்சைம்ஸ் என்னெல்லாம் வந்து இன்வால்வ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அண்ட் மெட்டபாலிட்டிஸ் அஸ் வெல் ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா மெம்பரேன். இது ரெஸ்பிரேஷனுக்கு வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இட் இஸ் எ திக் செமி டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் ஒளி ஊடுருவக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒளி கடத்தும் தன்மையுடையது அப்படிம்பாங்க. சைட்டோபிளாசம் இஸ் திக் அண்ட் செமி டிரான்ஸ்பரண்ட். இட் கண்டெய்ன்ஸ் ரிபோசோம்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ரிபோசோம்ஸும் அண்டு அதர் செல் இன்க்ளூஷன்ஸும் இருக்குது. தென் சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் லைக் என்னென்ன இன்க்ளூஷன்ஸ்னால் கிளைகோஜன், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட், ஓகே, கிரானுல்ஸ், சல்ஃபர் கிரானுல்ஸ் அண்ட் கேஸ் வெசிக்கல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கிளைகோஜன், poly beta hydrobutyrate granules, sulfur granules and gas vesicles are present. Then bacterial chromosome. The bacterial chromosome is a single circular DNA molecule. இதில் உள்ள குரோமோசோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ, இதில் உள்ள டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா single circular DNA molecule. Okay, tightly coiled and is not enclosed in a membrane as in யூகாரியாட்ஸ். ஓகேவா? இதில் இருக்கிற அந்த எப்படின்னா இதில் உள்ள டிஎன்ஏ இது பார்த்தீங்கன்னா வேறு எதுலேயும் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஓகே, தென்
the genetic material is called என்ன சொல்கிறாங்க nucleoid or genophore அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இன்னொரு என்ன நேம்னா incipient nucleus நம்ம பார்த்தோம். ஓகே, it is amazing to note that the DNA of E. coli which measures about 1 mm long when uncoiled all the genetic information of the organisms. அப்படின்னா இதில் ஈகோலேங்கிற ஒரு பாக்டீரியாவில் வந்து டிஎன்ஏ எப்படி எவ்வளோ இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர். ஓகே, ஆனால் அது வந்து அதில் பார்த்திங்கன்னா எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் அந்த இதில் டிஎன்ஏல இருக்குது. த டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்ட் டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏ என்ன இருக்காது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. த சிங்கிள் குரோமோசோம் ஆர் த டிஎன்ஏ மாலிகூல் இஸ் சர்க்குலர் அண்ட் அட் த ஒன் பாயிண்ட் இஸ் அட்டாச் டு த பிளாஸ்மா மெம்பரேன். அதில் ஒரு இதில் எதில் அட்டாச் ஆகிருக்கும், பிளாஸ்மா மெம்பரேனில். அண்ட் இட் இஸ் பிலீவர்ட் தட் this attachment may help in the separation of two chromosome after DNA replication. DNA replication, அதாவது DNA replication means it consists of multiple copies. ஓகே, அந்த செப்பரேஷனில் இருந்து அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்லேருந்து அதை செப்பரேட் பண்ணுறது தான் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இதாக இருக்குது. ஓகே, பிளாஸ்மிட். ஓகேவா, பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட் circular self-replicating autonomous elements. பிளாஸ்மிட்னா என்ன, பிளாஸ்மிட்னா பார்த்தீங்கன்னா இது எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட்னா ஈரலைகளால் ஆனது அப்படிம்பாங்க. ஓகே, அதுவே செல்ஃப் ரெப்ளிகேட், அது தன்னாலே வந்து ரெப்ளிகேட் ஆகுது, அதோட காப்பீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, அந்த மாதிரியான இருக்கிறது. தென் த சைஸ் ஆஃப் பிளாஸ்மிட் வேரிஸ் ஃப்ரம் 1 to 500 kb. யூஸ்வலி பிளாஸ்மிட் வேரிஸ் அபவுட் contributes to about 0.5 to 5% of the total DNA of bacteria. மொத்த பாக்டீரியாவில் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 0.5லேருந்து 5% இருக்குது பிளாஸ்மிட். இது தே கண்டெயின் ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி. இது வந்து என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டிக்குள்ளே ஜீன்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஓகே, மரபணுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற அந்த ஜீன்ஸ், அந்த ஃபெர்டிலிட்டிக்குள்ளே ஜீன்ஸ் இருக்குது. தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். இட் ஆல்சோ ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியோசின்ஸ். எதோட ப்ரொடக்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோசிங்கிறத உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் டாக்ஸின்ஸ் விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் பாக்டீரியல் குரோமோசோம். த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் பர் செல் வேரிஸ். பிளாஸ்மிட்ஸை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க அதோட ஃபங்க்ஷனை வச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் மீன்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஓகே, ஃபெர்டிலிட்டி பிளாஸ்மிட் ஃபேக்டர். தென் ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ட் plasmids, then colicin plasmid. RIMனா root inducing, okay, plasmids and TI tumor inducing plasmids அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மீசோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது, மீசோசோம்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது மீசோசோம். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா these are localized enfoldings of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubules and lamellae. இது எப்படி இருக்குது, சுருண்ட tubulous formல இருக்குது. They are clumped and folded together to maximize their surface area and helps in respiration and in binary fission. இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி ஃபோல்டுனா ஒரு மாதிரி திரண்ட மாதிரி இதாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு இந்த மீசோசோம் வந்து யூஸ் ஆகுது. தென் பைனரி ஃபிஷனுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. தென் பாலிரிபோசோம்ஸ். த ரிபோசோம்ஸ் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, இதோட சைட் என்ன, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து இதாகுது புரதச்சேர்க்கை. அப்படி த நம்பர் ஆஃப் ரிபோசோம்ஸ் பர் செல் வேரிஸ் ஃப்ரம் 10,000 to 15,000. த ரிபோசோம்ஸ் ஆர் 70S type and consist of 2 subunits. இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க, ரிபோசோம்ஸ் வந்து என்ன டைப்பில் இருக்குன்னா 70S டைப்பில் இருக்குது. 2 சப்யூனிட்டாக இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து 50S, இன்னொன்று 30S. ஓகே, த ரிபோசோம்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை mRNA அண்ட் ஃபார்ம் பாலிரிபோசோம் ஆர் பாலிசோம்ஸ். இது வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி இருக்குது, நிறைய வந்து ரிபோசோம்ஸ் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசோம்ஸ் அப்படிங்கிறாங்க. தென் ஃப்ளாஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லியிருந்தால் ஒன் பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுறதுக்கு. செகண்ட், மொட்டைல் பாக்டீரியா ஹாவ் நியூமரஸ் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுதான் ஃப்ளாஜெல்லா. இந்த இருக்கலாம், இதுதான் வந்து என்னது ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்குன்னா ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுறதுக்கு. ஓகே, it is 20 to 30 μm in diameter and μm in length. The flagella of eukaryotic cells contain
ஃப்ளாஜெல்லா யூகாரியோட்ஸில் எப்படி இருக்குன்னா 9+2 ஓகே 9+2 அந்த லெவலில் இருக்குது. பட் ஈச் ஃப்ளாஜெல்லா மீன்ஸ் பாக்டீரியா மேடப் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபைப்ரில் எப்படி இருக்குன்னா டபுள் ஸ்டாண்டர்டில் சிங்கிளாக தான் இருக்கும். ஃப்ளாஜெல்லா யூஸ்டு டு லோக்கோமோஷன் எதுக்குன்னா லோக்கோமோஷன் மீன்ஸ் மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அதில் சொல்லியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சொல்லியிருந்தோம்ல இதோட ஃப்ளாஜெல்லாவோட எண்ணிக்கையை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ் அந்த மாதிரி ஓகேவா. தென் பைலி ஆர் ஃபிம்ப்ரியே ஆர் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் செல் வால். செல் வாலோட சர்ஃபேஸில் காணப்பட என்ன சொல்கிறாங்க, இதை பைலி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பைலி ஆர் ஃபிம்ப்ரி ஆர் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் செல் வால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் தான் இருக்கும். என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்டிரோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் த பைலி ஆர் 0.2 to 20 μm long with a diameter of about 0.025 μm. அதோட லெவலில் இப்போ சொல்லியிருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு நார்மல் பைலி there are special type of pili which help in conjugation called sex pili are also found. ஓகேவா. இதை வேறு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியாவோட அந்த கான்ஜுகேஷன் அதோட அது சேர்றதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.